எங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க and நாங்க அப்லோட் பண்ற வீடியோவோட இமிடியேட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐகான் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. Hi friends, நான் உங்க Tutorjoes Stanley. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கோர்सेस வந்து டெய்லியும் வீடியோஸா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ புதுசா நான் வந்து எக்ஸல் வந்து எனக்கு நிறைய ரீச் இருக்கு. எக்ஸல் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. சோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா எக்ஸல் ஃபார்முலாஸ் வந்து ஒரு 500 ஃபார்முலாஸ் 500 ஃபார்முலாஸ் வந்து ஒரே வீடியோல ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். சோ அதுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா போதும் கம்ப்ளீட்டா உங்களால வந்து எக்ஸல் எல்லா ஃபார்முலாஸும் நம்ம கவர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ இதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா ஃபெப் 22nd அல்லது 15 to 22nd குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது அப்லோட் பண்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிருக்கேன். மேபி இது மினிமம் வந்து 5 to 10 hours குள்ள வரும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசன்ட்டா வந்து பாருங்க நான் வந்து உங்களுக்கு டாலி வீடியோ ஒன்னு அப்லோட் பண்ணிருந்தேன் நம்ம சேனல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 hours வந்தது. இது கம்ப்ளீட் டாலி உங்களுக்காக கொடுத்திருந்தேன். இதுல வந்து நிறைய பேர் வந்து எனக்கு டாக்ஸ் செக்ஷன் டாக்ஸ் வேணும் ஜிஎஸ்டி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சோ அதுவும் வீடியோ ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டும் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10 வீடியோ வரைக்கும் தான் போட்டிருக்கேன். 11 வரைக்கும் போட்டிருக்கேன் பார்ட். அண்ட் தென் வந்து இது வந்து கண்டினியூஷன் வந்து 1 வீக் ஆயிடுச்சு. இன்னும் நான் அப்லோட் பண்ணல. நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்காக நான் அப்லோட் பண்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாஸ்லயும் புதுசா இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டெய்லியும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கால் பண்றீங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க. நான் எல்லாத்துக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் வந்து இது வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கறனால ஒவ்வொரு நாளைக்கும் நான் ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு கான்செப்ட்ல உங்களுக்காக போட்டுட்டு இருக்கேன். ஸோ நீங்க கேட்ட வீடியோஸ் வந்து எனக்கு இன்னும் வரல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பா அதை நான் போடுறேன். பட் கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க அதை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸல் பில்லிங் சாஃப்ட்வேர் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் தென் .NETல ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் வீடியோஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்கு அப்புறம் நம்ம வந்து லைவ் செக்ஷன் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணலாம் யூடியூப்ல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் உங்களுக்காக நான் ப்ரொவைட் பண்றேன். அண்ட் தென் நான் வந்து என்னோட வெப்சைட்டும் நான் அப்டேட் பண்ணாமல் வச்சிருக்கேன். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கிறதுனால என்னோட வெப்சைட் என்னால் பண்ண முடியல. ஸோ அதுக்காக நான் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வெப்சைட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க வந்து நம்ம வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்க உங்களோட queries எல்லாமே போஸ்ட் பண்ற மாதிரி பண்ணி அதுக்கு ஒரு தனி டீம் வந்து ப்ரொவைட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் வந்து டெய்லி நைட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் வந்து எனக்கு டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால என்னால வந்து அவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட ரீச் பண்ண முடியல. ஆஃப்டர் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு 60k சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஆஃப்டர் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போடுற மாதிரி இப்போ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன் ஃபியூச்சர்ல அதுவும் வந்துடும். என்னோட எஸ்டிமேஷன் பிரகாரம் 2 or 3 monthsல வந்து உங்களுக்கு 1 lakh வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்காகவே இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்கும் போடுறேன். அண்ட் தென் ஆண்ட்ராய்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய வீடியோஸ்க்காக நான் கண்டென்ட் ரெடி பண்ணிட்டேன். உட்காந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்றதுக்கு டைம் இல்லை. ஸோ அதுவும் நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்காக நான் போடுறேன். உங்களுக்கு வேற என்னென்ன கோர்சஸ் வேணும் அப்படிங்கிறது உங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அந்த கோர்சஸும் நான் என்னோட ரெக்கார்டிங் லிஸ்ட்டை நான் சேர்த்துக்கிறேன். கம்ப்ளீட்டா எல்லா கம்ப்யூட்டர் கோர்சஸுமே உங்களுக்கு நான் ஃப்ரீயாவே நான் உங்களுக்கு இதில் கொண்டு வரேன். ஓகேங்களா? பட் ஒரே ஒரு விஷயம், யூசர்ஸ் வந்து நான் வந்து இப்போ கமெண்ட் பண்ணிட்டேன், எனக்கு இந்த டவுட் கேட்டிருக்கேன். அந்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து கேட்டதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். மெயின் ரீசன் வந்து எனக்கு டைம் ப்ராப்ளம். அண்ட் தென் வந்து நிறைய பேர் நிறைய விஷயம் கேட்குறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? அந்த நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னன்னா உங்களோட வீடியோஸ் கண்டினியூஷன் எங்களால் படிக்க முடியல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி அப்லோட் பண்ணும்போது நான் பிளேலிஸ்ட் ஒன்று உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். இதில் பார்த்தீங்கன்னா ஆல் பிளேலிஸ்ட்டுக்கு பதில் கிரியேட்டட் பிளேலிஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நான் கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். சரிங்களா? இதில் பாருங்கள் எக்ஸலில் 37 வீடியோ, சாஸில் வந்து 2 வீடியோ, வீக்லி கோர்சஸ் வீடியோஸ், அண்ட் தென் எக்ஸல் 77 வீடியோஸ், CSS3 இந்த மாதிரி நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக நீங்கள் எடுத்து நீங்கள் படிச்சுக்க முடியும். ஓகேங்களா? நீங்க இப்போ இன்கேஸ் ஜேக்குரி படிக்கிறதா ஜேக்குரி இந்த 30 வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜேக்குரி நல்லா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க பிளேலிஸ்ட் எடுத்து படிங்க. ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு அந்த கண்டினியூஷன் வரும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி .NETல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன். இதில் ஒரு வீடியோ தான் இப்போ பிளேலிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் மற்ற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள .NET வீடியோஸில் இருக்குது. அதையும் நான் உள்ளே கொண்டு வரேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் பாருங்கள். அண்ட் தென் ப்ரோக்ராமிங்கும் நல்லா நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இனிமேட்டு வர கோர்சஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஹெவியான அட்வான்ஸான கோர்சஸ்
எல்லாம் கொண்டு வரலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் டைம் இதுக்காக இன்னும் கொஞ்சம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சரில் நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே வந்து பண்ண கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எனக்கு வேணும், எனக்கு வந்து பண்ண பைத்தான் வேணும், ஆர் ப்ரோக்ராமிங் வேணும், மேட்லாப் வேணும், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணாலும் சரி அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நேமை போட்டு எனக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இது நான் வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்காக நான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கிறேன். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து .NET வீடியோஸில் அந்த பில்லிங் சாஃப்ட்வேர் அந்த தேர்ட் பார்ட் நான் போட்டுட்ருக்கேன். அது நாளைக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இன் ஃபியூச்சர் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் நம்ம கொண்டு வருவோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜிஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் நம்ம வந்து எல்லாமே தமிழில் ஈஸியாக நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.